வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிகவை வெற்றி பெற செய்து ஆளும் அதிமுகவின் மக்கள் விரோத செயல்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் என் ஜாகிர் உசேனை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் தொகுதி முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டிலேயே 100 ஆண்டு பேசும் அளவுக்கு சாதித்து விட்டதாக கூறி இந்தியா முழுவதும் உள்ள பத்திரிகைகளுக்கு விளம்பரம் செய்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கண்டனம் தெரிவித்தார். இந்த விளம்பரத்தின் மூலம் மக்கள் வரிப்பணம் 500 கோடி ரூபாயை ஜெயலலிதா வீணடித்துள்ளதாக கேப்டன் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக அவர் மீது வழக்கு தொடர இருப்பதாகவும் கேப்டன் கூறியுள்ளார். மத்திய அரசு பெட்ரோல் விலையை 8 ரூபாய் உயர்த்தி பின்னர் 2 ரூபாயை குறைத்தது கண்துடைப்பு நாடகம் என கூறும் ஜெயலலிதா, தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தி அதில் சிறிதளவு குறைத்தது என்ன நாட்டியம் என கேப்டன் கேள்வி எழுப்பி மின் கட்டணத்தை உயர்த்தி அதில் சிறிதளவு குறைத்தது என்ன நாட்டியமா என கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். கல்வியையும் விவசாயத்தையும் ஒன்றாக வளர்த்தால் மக்கள் தங்கள் வாழும் பகுதியை விட்டு வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது குறித்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி முடிவெடுப்பார் என்று பிரதமர் கூறியதாக மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வு செய்வது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதியின் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்கை அவரது இல்லத்தில் மு.க.ஸ்டாலின் இன்று காலை சந்தித்து பேசினார். அப்போது கருணாநிதியின் கருத்துக்களை பிரதமரிடம் ஸ்டாலின் எடுத்துரைத்தார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை மு.க.ஸ்டாலின் சந்தித்து குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்த கலைஞரின் கருத்துக்களை கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு.க.ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை முடிவு செய்யும் அதிகாரத்தை சோனியா காந்தியிடம் வழங்கியிருப்பதாக கூறினார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் தாம் வெற்றி பெற்றது செல்லாது என தொடரப்பட்ட வழக்கை தடை செய்ய கோரி ப. சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ப. சிதம்பரம் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த அதிமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பன் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்ததாகவும் அதனால் ப. சிதம்பரத்தின் வெற்றி செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். எந்த முகாந்திரமும் இல்லாத இந்த வழக்கை தடை செய்ய கோரி ப. சிதம்பரம் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது இன்று விசாரணை நடத்திய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ப. சிதம்பரத்தின் மனுவை தள்ளுபடி செய்ததாகவும் ராஜகண்ணப்பனின் மனுவை ஏற்பதாகவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த தீர்ப்பு மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிடையே மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பதவி விலக வேண்டும் என்று பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான பொது கவுன்சிலிங் வருகிற ஜூலை மாதம் 13ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர், பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான ரேண்டம் எண் வருகிற 25ஆம் தேதியும் தரவரிசை பட்டியல் 30ஆம் தேதியும் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை கொண்டுவர மீண்டும் மத்திய அரசு முயற்சித்து வருவதாக மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா கூறியிருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்திய சில்லறை வணிகத்தில் அயல் நாட்டு நிறுவனங்கள் 51% அளவிற்கு முதலீடு செய்ய கடந்த ஆண்டு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்ததற்கு அனைத்து தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அந்த திட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி மற்றும் அந்நிய முதலீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மாநில முதல்வர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று கூறியுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் கருப்பு பணத்தை மீட்க மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு
யோகா குரு பாபா ராம்தேவ் அரசியல் கட்சிகளிடம் தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகிறார். அண்மையில் பாஜக தலைவர் நிதின் கட்கரியை சந்தித்து தனது போராட்டத்திற்கு ராம்தேவ் ஆதரவு திரட்டினார். இந்த நிலையில் ராஷ்டிரிய லோக்தள் கட்சி தலைவரும் மத்திய அமைச்சருமான அஜித் சிங்கை ராம்தேவ் இன்று சந்தித்து கருப்பு பணத்திற்கு எதிரான தமது போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை பிரச்சினை தொடர்பாக கேரளாவுக்கு எதிராக மீண்டும் போராட்டம் நடத்த கம்பம் பகுதி விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையில் ஆய்வு பணிக்காக தோண்டிய துளைகளை அடைக்கும் பணி கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கியது. அணையில் உள்ள 6 துளைகளில் ஒரு துளை அடைக்கும் பணி முடிவடைந்துள்ளது. மீதமுள்ள துளைகளை அடைக்கும் பணி நடந்து வருகிறது. இப்பணிக்காக சிமெண்ட் மூட்டைகள் கொண்டு வந்த தமிழக லாரியை கேரள வனத்துறையினர் தடுத்து சிமெண்ட் லாரியை திருப்பி அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் அணை பகுதியில் மீதமுள்ள துளைகளை அடைக்கும் பணியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கேரள அதிகாரிகளின் இந்த நடவடிக்கைகள் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரளாவின் அராஜக போக்கை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் மற்றும் விவசாயிகள் மீண்டும் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். திண்டுக்கல் அருகே விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள செல்லாயிபுரத்தை சேர்ந்த ராஜா என்பவரை திருட்டு வழக்கு தொடர்பாக திண்டுக்கல் போலீசார் நேற்று விசாரணைக்காக பிடித்துச் சென்றனர். இந்த நிலையில் அவர் காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் இறந்தார். விசாரணைக்காக ராஜாவை அழைத்து சென்ற போலீசார் அவரை அடித்து கொன்றுவிட்டதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மர்மமாக இறந்த ராஜாவின் உடல் வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. திருத்தப்பட்ட ஓய்வூதியம் தொடர்பான மசோதா குறித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படாமல் தவிர்க்கப்பட்டது. மிகுந்த எதிர்பார்ப்புடன் PFRDA எனப்படும் ஓய்வூதிய ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு மசோதாவை மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்தது. இந்நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் இன்று நடந்தது. இதில் ஓய்வூதிய மசோதா தொடர்பாக எந்தவித முடிவும் எடுக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சரவை கூட்டத்தில் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இந்த மசோதா தள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கூடங்குளம் பகுதியில் அமல்படுத்தப்பட்டுள்ள 144 தடை உத்தரவு மேலும் 1 மாதத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளதற்கு போராட்டக்குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள அணுமின் நிலையத்திற்கு எதிராக அணு உலை எதிர்ப்பாளர்கள் உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினர். இதனால் அங்கு மின்சார உற்பத்தி செய்யப்படுவதில் பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை அடுத்து கூடங்குளத்தில் மின் உற்பத்தி செய்யும் பணிகள் நடந்து வருகின்றன. மேலும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் சுற்றளவில் அணு உலை எதிர்ப்பாளர்கள் நுழைய 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த தடை உத்தரவு மேலும் 1 மாதத்திற்கு நீடிக்கப்படுவதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் செல்வராஜ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதற்கு போராட்டக் குழுவினர் உட்பட பல்வேறு தன்னார்வ அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பூபதி சானியா ஜோடி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவுக்கான அரையிறுதிப் போட்டி இன்று நடந்தது. இதில் பூபதி சானியா ஜோடி பிராக்கலி வோஸ்கோபோவா ஜோடியை எதிர்கொண்டது. இப்போட்டியில் பூபதி சானியா ஜோடி 6-4, 6-2 என்ற நேர் செட்களில் பிராக்கலி ஜோடியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. பூபதி சானியா ஜோடி பிரெஞ்ச் ஓபன் இறுதிப் போட்டியில் ஆட தகுதி பெற்றுள்ளது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.